இது எல்லாத்தையுமே பாவம் என்கிற ஒரு வார்த்தையில் நம்ம சொன்னாலும் அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்திலே அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இப்போ பாவத்தினுடைய சுபாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். த நேச்சர் ஆஃப் சின், பாவத்தினுடைய சுபாவம் என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளிலே பாவம் அப்படின்னாலே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், தனிப்பட்ட பாவம் என்று இருக்கிறது, தொடர்ந்து நமக்குள் வருகிற பாவம். அந்த முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஞாபகம் இருக்குங்களா? நமக்குள்ளாக தொடர்ந்து வருகிறதான பாவம். முதலாவது தனிப்பட்ட பாவம், பாவத்தின் சுபாவம். அடுத்தது நமக்குள்ளாக வருகிறதான பாவம், இம்ப்யூட்டட் சின், வேறு, அதாவது அம்மா அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்ததான பாவம் என்று சொல்லி பாவத்தினுடைய தன்மைகளை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். சரி, இப்போ இந்த பல இடங்களிலே பாவங்கள் அப்படின்னு இருக்கும், ஒரு சில இடத்துல பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நம்ம பைபிளில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ பாவம்னா ஒன்று, பாவங்கள்னா அநேகம் அப்படின்றது இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இது ரெண்டுக்குமே வேறு வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. சரிங்களா? ஸோ வெறும் பாவம் என்று சொல்லப்படுகிறது மனுஷனுடைய பாவ சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. பாவங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அது மனுஷன் செய்கிறதான மீறுதல்களை வெளிப்படுத்துகிறது. சரிங்களா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 1:8 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், சேர்ந்து வாசிப்போமா? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஸோ இந்த பாவம் அப்படின்றது எந்த பாவங்கள் வேற, பாவம் வேறன்னு சொன்னேன். பாவம்னா எனக்குள் இருக்கிற பாவத்தின் சுபாவம். பாவங்கள் என்று சொல்லும் பொழுது நான் செய்கிற அக்கிரமம், மீறுதல்கள், அதெல்லாம். ஓகேங்களா? இப்போ யோவான் என்ன சொல்றாருன்னா, எனக்குள்ள அந்த பாவ சுபாவமே கிடையாது, நான் இயேசு கிறிஸ்துவினாலே மறுபடியும் பிறந்ததுனாலே எனக்குள்ள சுபாவமே மாறிடுச்சு, நான் அப்படியே கம்ப்ளீட்டாக பரிசுத்தமாயிட்டேன், என்னுடைய சுபாவமே மாறிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதான், சொல்ல முடியாது அப்படின்றாரு. அப்படி சொல்றவங்களா இருந்தா நாமளே ஏமாற்றுகிறவர்களாக இருப்போம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது அப்படின்னு சொல்லி சொல்றார். பாருங்க, பவுலும் இன்னொரு இடத்துல வாசிக்க சொல்றாரு, எபேசியர் 2:3 சேர்ந்து வாசிப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். இங்க சிவப்புல போட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை மட்டும் கவனிச்சு பாருங்க. மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. அப்போ எனது மாம்சம் என்னுடைய இருதயத்துல, என்னுடைய நினைவுகளில் வருகிற, எனக்கு மனசுல தோன்றுகிறது எல்லாம் செய்கிறது. அதுதான் பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, எண்ணம் போல் வாழ்க்கை. மனசுல எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படிதான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்வாங்க. அது உண்மைதான். ஆனா எண்ணங்கள் சரியா இருந்தாதான் வாழ்க்கை சரியா இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்றது உண்மைதான். ஆனா அந்த எண்ணத்தை எப்படி சரி செய்யறது இல்லைங்களா, அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேனுது. நிறைய பேருடைய எண்ணம் புத்தி கெட்டதா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சியில இவ்விதமாக கண்டுபிடிச்சாங்க. நான் அது சொன்னால் உங்களுக்கே கண்டிப்பாக அது வேடிக்கையாக இருக்கும், கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கும். என்ன தெரியுங்களா, ஒரு சாதாரண மனுஷனுடைய மூளையில், இப்போ நம்மளுடைய ஹியூமன் மைண்ட், பிரெயின் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு நாளைக்கு குறைந்தது 5 நிமிடங்கள் நம்ம மென்டல் ஆகிடுவோமா. உண்மை அதுதான். குறைஞ்சது 5 நிமிஷம் மனோதத்துவ மருத்துவர்கள் எல்லாம் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியின்படி குறைஞ்சது ஒரு மனுஷன் 5 நிமிடங்களுக்கு he will be out of his mind. அப்படின்னா அவன் என்ன யோசிக்கிற, என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் குறைஞ்சது வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் 5 நிமிஷத்துக்கும் தாண்டி போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர்லாம் 5 நிமிஷம் இல்லை, 50 நிமிஷம், ஒரு நாள் ஃபுல்லாக கூட பைத்தியம் பிடிச்சவங்களா நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரி, போகட்டும். இப்போ பாருங்க, இந்த மனசு இருக்கு இல்லைங்களா, அதாவது எண்ணம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த காரியம் பாருங்க, இந்த எண்ணத்தை சரி செய்யறது எப்படி அப்படின்னா, பாவம் நிறைஞ்சிருக்கும் போது மனசு சரியாவே இருக்காது. ஸோ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது மாம்ச இச்சையின்படி நடந்து, ஸோ பேசிக்கலா நம்ம ஏற்கனவே பாவத்தினுடைய தன்மைகளை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஸோ அந்த காரியங்களை இங்க மனசுல வச்சுக்குவோம். நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகள். இப்போ நல்லா கவனிக்கணும், இங்க 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று, தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவைகள், நம்முடைய மனசு விரும்புகிறவைகள். இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவைகளும் நம்மளுடைய மனசு விரும்புகிறவைகளும் எதிர்மறையானவைகள். ரெண்டுமே ஒன்னோட ஒன்று ஒத்து போகவே போகாது. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது வேற, நம்மளுடைய மனசு நம்மிடத்துல
நம்மளுடைய மனசு விரும்புகிறது வேறு. அதனால தான் தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு மனிதன் தன்னை ஒழுக்கப்படுத்தி ஆவிக்குரிய ஒழுங்குகளுக்குள் தன்னை ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரம்தான் அவனுடைய மனதனுடைய நினைவுகள் தேவனுக்கு பிரியமானவைகளாக என்ன பண்ணப்படும், மாற்றப்படும். தாவீது சொல்றார் இல்லைங்களா, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமா இருப்பதாக. ஏன்னா நேச்சுரலா பிரியமா இருக்க முடியாது. இயற்கையாவே மனுஷன் பிறவியிலேயே, ஏன்னா பாவம் என்ற சுபாவம் அந்த மனுஷனுக்குள் இருப்பதனாலே பிறவியிலேயே எந்த மனுஷனுடைய இருதயத்தின் நினைவும் தேவனுக்கு எப்படி இருக்காது, பிரியமா இருக்காது. ஸோ இப்படிப்பட்டவங்களா இருந்த நம்மளை தான் ஏசப்பா என்ன பண்றாருங்க, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்ம எல்லாருமே இதே நிலையில கண்டினியூ ஆயிருந்தோம்னா நம்ம எப்படிதான் இருந்திருப்போம், எந்த கேட்டகரியில இருந்திருப்போம், நம்ம கோபாக்கினியின் பிள்ளைகள். ஆனா கர்த்தர் நம்மளை என்ன பண்றாருங்க, ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இங்க யோவான் சொல்லுகிறது பாவம்னா என்ன சொன்னாங்க, மனுஷனுக்குள் இருக்கிறதான பெற்றோரிடத்திலிருந்து வருகிற அந்த சின்ஃபுல் நேச்சர், பாவத்தின் சுபாவம். அடுத்தது இங்க நம்ம பவுல் சொல்லுகிறது என்னதுங்க, நம்முடைய மனசு விரும்புகிறவைகளும் தேவன் எதிர்பார்க்கிறதும் ரெண்டுமே எதிர்மறையா இருக்கும். ரோமர்ல கூட வாசிக்கிறோம், நான் விரும்புகிற காரியமாக செய்ய எனக்கு செய்ய முடியல, எனக்குள்ள இருக்கிற பாவம் என்ன பண்ணுது, நீ வேற ஏதோ காரியத்தை, எதிர்மறையான காரியத்தை செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலையும் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, தாவீதும் இதை தன்னுடைய சங்கீதத்துல, சங்கீதம் 51 நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான சங்கீதம், அதுல ஒரு அழகா சொல்றார். 5வது வசனம் வாசிப்போமா? இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் துர்குணத்தில் உருவானேன். ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். ஒன்னு துர்குணம், அடுத்தது பாவம். துர்குணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லி நான் நம்புறேன். அதாவது இது வரலாற்றில், நம்மளுடைய வேதாகமத்தில் இது இல்லை, ஆனால் நம்மளுடைய வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிற, வரலாற்று புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஈசாய், அதாவது தாவீதுடைய தகப்பன் இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் முதல்ல இந்த எலியாப், அந்த தாவீதுடைய எல்லா அண்ணனுங்களும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெண்ணை அவர், அதாவது மனைவியாக கொள்ளலை, அவர் ஒரு மறுமனையாட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் எடுத்ததாகவும் இது வரலாறு, சரிங்களா, எடுத்ததாகவும் அதாவது அவங்களோட கூட அவங்க பொதுவாக பிள்ளை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது எங்கே நம்ம பார்ப்போம் அப்படின்னா, தாவீதுடைய கடைசி காலத்துலையும் பாருங்க, அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அப்போ அவரை கவனிப்பதற்கும் அவருக்கு உபசரிப்பு செய்து அவருடைய சரீரத்தில் அனல் உண்டாக்குவதற்கும் அபிஷாய் என்கிறதான ஒரு பெண்ணை, ஒரு இளம் வயது பெண்ணை வயசான தாவீதுக்கு என்ன பண்ணி வச்சாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க வந்து அவங்களோட இருக்க மாட்டாங்க, சரிங்களா, அதுக்காக. ஆனால் அவங்க மனைவி போல எல்லா காரியமும் செய்வாங்க. ஆனால் இங்கே அதே மாதிரி தான் ஈசாய்க்கு என்ன பண்ணாங்க, அந்த தாவீதோடைய தாயை என்ன பண்ணி வச்சாங்க, மறுமனையாட்டியா மேபி கவனிக்கிறதுக்கு பண்ணாங்களோ, அது நமக்கு வரலாற்றினுடைய பின்னணி அவ்வளவு தெளிவாக இல்லை. அப்போது அந்த டைம் வந்து அந்த பெண் வந்து அவங்களோட அதாவது கூட இருப்பாங்களே ஒழிய அவங்களோடு கூட எந்த உறவிலும் ஈடுபட மாட்டாங்க. ஆனால் தெரியாமல் அவங்க ஈடுபட்டதாகவும் அதனுடைய விளைவாக தாவீது பிறந்ததாகவும் வரலாறு சொல்லுகிறது. அதனால அவருடைய அண்ணனுங்க இருக்காங்க இல்லைங்களா, அதாவது முதல் மனைவிக்கு பிறந்த சகோதரர்கள், அவங்கெல்லாம் தாவீதை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் வந்து ஒரு சன் ஆஃப் அ பேஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்டர்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவன் வந்து தேவையில்லாத தவறான உறவில் பிறந்த பையன், இவன் வந்து நம்மளுடைய சுதந்திரவாழி, அதாவது அப்பாவுடைய சொத்துக்கு இவன் தகுதியானவன் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இவனை வந்து எந்த அரசாங்கத்தினுடைய எந்த வேலைக்கும் செய்ய விடாமல் இவனை எங்கே அனுப்பிச்சிடுறாங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு இவனை காட்டுக்கு இதுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, சரிங்களா, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அண்ணனுங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்கே வந்து பெலிஸ்தரை எதிர்க்கிறதுக்காக இஸ்ரவேலுடைய பட்டாளத்தில் சேர்ந்து யுத்தம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தாவீது வந்து ரொம்ப சின்ன பையன் கிடையாது, அவர் கிட்டத்தட்ட ஒரு வாலிப வயது, அந்த யுத்தம் செய்யக்கூடிய வயது இருந்தவர் தான். ஆனால் யுத்தம் செய்வதற்கு அவருக்கு பயிற்சி அளிக்கப்படலை, அவருடைய குடும்பத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளலை. காரணம், அதனால தான் இங்கே ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், துர்குணம் வேறு, பாவம் வேறு. இப்போ துர்குணம்னா என்ன அர்த்தம், அதாவது எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேரக்கூடாத விதத்தில் சேர்ந்து உருவானேன், அதுதான் துர்குணம்.
அடுத்ததா என்ன சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் அப்போ நான் பிறக்கும் போதே, ஸோ நான் எங்க அம்மா அப்பா சேர்ந்த விதமும் தவறு. அடுத்ததா பிறக்கும் போதே நான் எப்படியும் பிறந்துட்டேன், பாவ சுபாவத்தோடையே நான் பிறந்தேன். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ துர்குணம் வேறு, பாவம் வேறு. இப்போ அதனால தான் அந்த ஒரு மீறுதலினால தான் அந்த தாவீதுனுடைய ரத்த வழியில ப்ராபப்ளி நம்ம அதை வருகிற அந்த பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து இருக்கிறதான அந்த டீச்சிங்ல நம்ம அதை பற்றி தியானிக்க போகிறோம். அந்த துர்குணம் எப்படி ரத்தத்தின் வழியாக கடந்து வருகிறது. ஏன்னா ஈசாயினுடைய அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனில் யாருமே அடல்ட்ரி, விபச்சார பாவம் செய்ததாக இதே நம்ம பார்க்கல. ஆனால் தாவீது கிட்ட எப்படி வந்தது? ஏன்னா அவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒன்று நடந்தது, அதுகிட்ட இருந்து தாவீது வந்தது. தாவீது கிட்ட இருந்து என்னாச்சு, அவர் மன்னிப்பு கேட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் சாலமோனுக்கு வருகிறத நிறுத்தப்பட்டுச்சானா கிடையாது. பிளட் லைன்ல அது பெருகிக்கிட்டே இருக்குது. அந்த சின்ன கவனிச்சு பாருங்க. தாவீது கிட்ட ஒரு பாவமா ஆரம்பிச்சது, ராஜாக்கள் அவனுடைய சந்ததியில வராங்க பார்த்தீங்களா, அவங்க ஆக 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 தலைமுறை ஆக ஆக பாவம் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, அந்த விபச்சார பாவம்ன்றது மல்டிப்ளை தான் ஆச்சு, குறைஞ்ச பாட காணும். காரணம் என்ன? அது ரத்தத்தில் மறைந்து கொண்டு அந்த துர்குணம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ துர்குணம் வேறு, பாவம் வேறு. அதுல இங்க நம்ம பார்க்கிறது பாவத்தினுடைய சுபாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த பாவ சுபாவம் என்ன பண்ணுது? நிறைய காரியங்கள் இதுல நம்ம பார்க்க போறோம். பட் அதுல முதலாவது நாம் புரிந்து கொள்றது, ஒரு மனுஷனுடைய தனித்துவத்தை அது பாதிக்கிறது. இட் அஃபெக்ட்ஸ் அ பர்சனாலிட்டி ஆஃப் அ மேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா இது என்னுடைய தனித்துவம். இப்போ நான் இப்படி இருக்கிற மாதிரி நீங்களும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமும் ஆழ்தத்துவமும் இருக்கும். இது எதற்காக? நம்ம எல்லாருமே இணைஞ்சிருந்தாலும் வெவ்வேறு ஆழ்தத்துவத்தில் வெவ்வேறு விதமான விதங்களிலே நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கையை கையாளுகிறோம், வாழ்க்கை வாழுகிறோம். ஒரு பிரச்சனை வந்தால் நான் அதை எதிர்கொள்கிற விதம் வேற மாதிரி இருக்கும், என் கூட இருக்கிறவர் எதிர்கொள்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே என்னுடைய சுபாவத்தை பொறுத்தும் இருக்குது, என்னுடைய ஆழ்தத்துவம், என்னுடைய பர்சனாலிட்டியை பொறுத்தும் அது இருக்கிறது. ஸோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பாவத்தினுடைய சுபாவம் என்னுடைய சிந்தையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஆழ்தத்துவத்திலே ஒரு எதிர்மறையான தாக்கத்தை உண்டாக்க முடியும் என்று சொல்லி ரோமர் 1:28 சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். தேவனே எப்படி பாவம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு? தேவனே போங்கடா, நாசமா போங்கடா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அவர்களுடைய சிந்தை, அவர்களுடைய மனதே எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு. ஸோ இட் பேசிக்கலி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியூமன் மைண்ட் அண்ட் ஹியூமன் பர்சனாலிட்டி. ஒரு மனிதனுடைய ஆழ்தத்துவம், ஒரு மனிதனுடைய சிந்தை, அவனுடைய மூளை பகுதியில் தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவனுக்கு மனசு இல்லை. தேவன் பேசி பார்க்கிறார், தேவன் உணர்த்தி பார்க்கிறார், பல விதங்களிலே தேவன் மனிதனோடு இடைப்படுகிறார். இந்த பைபிள் ஸ்டோரி ஸ்டார்டிங்ல நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். நம்ம பொதுவான வெளிப்பாடு, விசேஷ வெளிப்பாடு, இதெல்லாமே நம்ம பேசியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொதுவான வெளிப்பாடில் நம்ம பார்த்தோம். சங்கீதம் 19 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த இயற்கை, அப்போ எல்லாமே நம்ம சுற்றி படைக்கப்பட்டிருக்கிற சிருஷ்டிப்புகள் எல்லாமே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதனால மனுஷன் போக்கு சொல்லுவதற்கு என்ன இல்லைங்களா, இடம் இல்லை. அப்போ நிறைய நேரங்கள் இப்படி சொல்லுவோம், அப்போ தேவனை அறியாம இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படாம மரித்து போனவங்களாம் ஏசப்பா முன்னாடி வந்து நியாய தீர்ப்பு நாளில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏசப்பா தன்னை அறிந்ததாக என்னை பத்தி ஏன் நீ கேள்விப்படலன்னு கேட்க மாட்டாரு. அவர்களுடைய அறிவை பொறுத்த மட்டில் அவர்கள் தேவனை அறிந்த அறிவில் அவங்களுக்கு என்ன காரியம், அவங்களுடைய சிந்தையில் என்ன இருக்குதோ அதை வைத்து தான் தேவன் அவங்களை என்ன பண்ணுவார், நியாயம் தீர்ப்பார், அவர்களை விசாரிப்பார். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் இந்தியாவில் மக்கள் எல்லாமே இருந்திருப்பாங்க, இந்திய தேசத்தில் இருந்திருப்பாங்க. அவங்க எப்படி, அவங்களை கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? இதை வச்சுதான். எப்படி? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நீ வந்து வானத்தையும் பூமியையும் இருக்கிற மற்ற சிருஷ்டிப்புகள்லாம் நீ கும்பிட்ட, ஆனா அது உருவாக்கிட்ட தேவனை நீ என்ன பண்ணல, கும்பிடலையே. ஸோ உனக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு அப்படின்னு தான் கர்த்தர். ஸோ கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, அவர் வந்து எப்போதுமே சரியா நியாயம் தீர்க்கிற தேவன் இல்லைங்களா. அவர் ஒரு நாளும் அநியாயம் செய்யவே மாட்டார். அப்போ இயேசுவை அறியாததற்கு இல்லை, இயேசுவின் காலத்திற்கு முன்பு, இயேசு அதாவது வார்த்தையாகிய தேவன்
மாம்சம் ஆவதற்கு முன்பதாக இருந்த மனுஷங்க எப்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்க? அவர்கள் சிருஷ்டிப்பிலிருந்து தேவனை பற்றி என்ன அறிந்து கொண்டாங்களோ அந்த அறிவின்படி தான் என்ன பண்ணப்படுவாங்க? நியாயம் தீர்க்கப்படுவாங்க. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இவங்களுடைய மனசு எல்லாம் எப்படி ஆயிடுச்சுங்களா? தேவனை அறிகிற அறிவுக்கு இவங்களுடைய அந்த பாவ சுபாவமே உள்ள இருந்து அந்த அறிவை அடைய முடியாம, தேவனை அறிகிற அறிவை அடைய முடியாம அவர்களுடைய மனசு காரிருள் நிறைந்ததாக போய்விட்டுச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். பார்வோனை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, பார்வோனுடைய கண்ணுக்கு முன்னாடியே அவ்வளோ பிரத்யட்சமான மகிமையை கர்த்தர் மோசே மூலமா என்ன பண்றாருங்க? செய்து காண்பிக்கிறார். ஆனா பார்வோன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் என்ன பண்றான்? போட்டி தான் போடுறானுங்க அங்க. அங்க அந்த அந்த கோல் பாம்பாய் மாறுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுங்களுடைய மந்திரவாதிகளும் வந்து என்ன பண்றானுங்க? கோலை போடுறானுங்க, அது பாம்பா மாறுது. இவனுங்களாம் உங்க கடவுளோட எங்க கடவுள், அவங்க வந்து போட்டி வச்சுக்கிறானுங்க, ஆர்குமெண்ட், உங்க கடவுள் பெருசா எங்க கடவுள் பெருசான்னு. ஆக மொத்தம் அங்க இஸ்ரவேலை விடுதலை ஆக்குற மாதிரி மனசே அவனுக்கு இல்லை. அவனுக்கு என்னன்னா, நான் பெரியவன்னு சொல்லி நிரூபிக்கணும். அங்க இருக்கிற கடவுள்களை விட பார்வோனாகிய நானே கடவுள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய. அதனாலதான் அந்த 10வது வாதை எதை குறி வச்சதுங்க? அந்த மூத்த மகன் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறதான அவருடைய பையன் கூட என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்வோனும் அவர்களுடைய கடவுள் லிஸ்ட்ல அவரும் ஒரு கடவுள். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த மோசே காலத்துல, அந்த பார்வோன் காலத்துல நடந்தது வந்து கடவுள்களுக்கு நடுவுல நடந்த யுத்தம் அப்படிதான் பார்க்கப்படுகிறது. ஆனா அங்க கர்த்தர் தம்முடைய யெகோவா தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி தான் தெய்வம் என்று சொல்லி வெளிப்படுத்துறார். இப்போ இந்த எல்லா பகுதியிலுமே இந்த மனிதர்கள் எல்லாருடைய சிந்தையிலுமே நிறைஞ்சிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை அறிகிற அறிவை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாதிருந்தார்கள். ஏன்னா இந்த பாவ சுபாவம் உள்ளுக்குள்ளேயே இருந்து அவர்களுடைய ஆழ்த்தத்துவத்தை என்ன ஆயிடுச்சுங்க? மாற்றிடுச்சு. ஸோ மைண்டு கரப்ட் ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த சகோதரி அவங்களுடைய கணவனுடைய ஒரு சில பழக்க வழக்கங்களினாலே அவங்க சற்று நாள் பிரிந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட சகோதரி அவங்களுடைய கணவனோடு கூட சேர்ந்து போய் வாழணும் அவங்களுக்கு ஆசை. ஆனால் அவங்களுடைய கணவன்கிட்ட போய் பேசும் பொழுது அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சண்டைனால பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஆனால் அந்த மனைவி வந்து அவங்க ஏசப்பாட்ட ஜோம் பண்ணி எப்படியாவது கணவனும் பிள்ளைகளும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஆனால் அவர்கள் நேரில் பார்த்து பேசும்பொழுது அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம், என்னுடைய கணவன் அவருடைய சிந்தையெல்லாம் என்னமோ வித்தியாசமாக இருக்குது. உண்மையான என்னுடைய கணவனே அது இல்லை. இன்ஃபேக்ட் இப்படி தான் என் கணவன் ஏற்கனவே இருந்திருப்பாரோ, முதல்ல தான் எனக்கு வேஷம் போட்டுட்டாரோ. இப்போ பேசும்போது பயங்கர காயப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப அசிங்கமான ஒரு சில காரியங்கள் வார்த்தைகள்லாம் பேசி என்னை ரொம்ப காயப்படுத்துட்டான்னு சொல்லி அந்த சகோதரி பகிர்ந்து கொண்டாங்க. இப்போ எதனால் அப்படின்னா, அந்த சகோதரனுடைய மூளை பகுதி ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுங்க? பாவத்தினுடைய சுபாவம் ஆட்கொண்டு பிசாசு உள்ள நுழைஞ்சி. இப்போ பாருங்க, பாவம் என்பது வெறுமனே ஒரு வாசல் தான். நம்ம காயின்ட்டு சொல்லும் போது கர்த்தர் சொல்றா இல்லைங்களா, பாவம் உன்னுடைய வாசற்படியில் படுத்திருக்கும். ஏன் வாசற்படியில் படுக்கும்? ஏன் உள்ள வரலாமே. அங்கே நீங்கள் ஒரு வாசலை திறந்து கொடுத்தீங்கன்னா அந்த பாவம் என்ன நுழைஞ்சிரும்? உள்ள நுழைஞ்சிரும். வாசற்படியில் காத்துக்கிட்டே தான் இருக்குது எப்படா. ஸோ அப்போ ஏதாவது ஒரு மீறுதல், இப்போ நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, மகிமை இழந்தவர்கள், வழி தப்பி திரிகிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், மீறுதல் செய்கிறவர்கள், இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது ஒன்று நம்ம செய்யும் பொழுது வாசல்கள் என்ன பண்ணுது? நம்மளுடைய சரீரத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. உள்ள பாவம் நுழைஞ்ச உடனே வெறும் பாவம் மாத்திரம் இல்லை, பாவத்தின் சுபாவம் மாத்திரம் இல்லை, கூட சேர்ந்து 10ஓட 11 பல ஆவிகளும் அசுத்தங்களும் உள்ள வருது. அப்போ வாயை திறந்தா சிந்தையில் என்ன இருக்குதோ அதுதான் என்ன ஆகும்? வாயில வரும். அப்போ தேவையில்லாத இந்த வார்த்தைகள், அசிங்கமான, பிரியமில்லாத, மற்றவரை காயப்படுத்துகிற வார்த்தைகள் எதனால வருது தெரியுங்களா? ஏற்கனவே இருக்கிற பாவ சுபாவத்தை அறியாம நான் திறந்து கொடுத்த வாசல், இதனால் நுழைந்த பிசாசின் வல்லமைகள், இதெல்லாம் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி விட்டுருச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ பாவத்தினுடைய சுபாவம் அப்படின்னும் போது அதை நான் அடையாளப்படுத்தலை, எனக்குள்ள ஒரு சின்ஃபுல் நேச்சர், பாவத்தின் சுபாவம் ஒன்று இருக்கிறது என்பதை நான் அடையாளப்படுத்தலைன்னா என்னுடைய ஆழ்தத்துவம் நாளுக்கு நாள்
கேடானதாக மாறிக்கொண்டே இருக்கும். எப்பயுமே நான் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த சின்ஃபுல் நேச்சரை நான் அட்ரஸ் பண்ணணும். அதை பார்த்து எனக்குள்ள இருக்கிற பாவத்தின் சுபாவம் இன்னைக்கு என்ன மேற்கொள்ளக்கூடாது, நான் பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்பட்டு நான் தேவனுக்கு பிரியமானது தான் நான் செய்யணும். ஏன்னா பாவ சுபாவம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், உள்ள இருந்து மறைஞ்சு தான் இருக்கும். அது கம்ப்ளீட்டாக நீங்கள் வேரோட பிடிங்கி வெளியே இருந்து போட முடியாது, அது உள்ள மறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியும், ஆவியானுடைய பலத்தினாலே அந்த பாவ சுபாவத்தை நம்மளால மேற்கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த பாவ சுபாவம் நம்முடைய ஆழ்தத்துவத்தை பாதிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிந்தையை மாற்றுகிறது. சரிங்களா? பாருங்க, அதுதான் நான் போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட மனுஷனுடைய சிந்தையை குருட்டாட்டம் பண்ணி விடுகிறது. இட் இஸ் சம்வாட் பிளைண்டிங் மேன்ஸ் மைண்ட். மனிதனுடைய மூளை பகுதி என்ன பண்ணிடுச்சுங்க, குருட்டாட்டம் பண்ணிடுச்சு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு, அதாவது நிறைய பேர் தேவனுடைய சுவிசேஷத்தை பார்க்க முடியாதபடி அவர்களுடைய மனக்கண்கள் என்ன இருக்குதுங்க, குருடாய் இருக்கிறது. ஸோ அதனால சுவிசேஷத்தின் ஒளி இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர்களால் என்ன பண்ண முடியல, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம், அவர்களுடைய மனக்கண்கள் அடைக்க. அப்போ நமக்கெல்லாம் என்ன இருக்கு, இயேசப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டு பாவத்தினால் பாவம் உணர்த்தப்பட்டு மனம் திரும்புகிறோம் அப்படின்னாலே என்ன திறந்திருக்குன்னு அர்த்தம், மனக்கண்கள் திறந்திருக்கிறனால தான் அந்த உணர்வு நமக்குள்ள இருக்குது. நிறைய பேர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆனால் மனக்கண்கள் குருடா இருக்கும். அவங்க கிட்ட போய், தம்பி இது வேணாம்பா, இது தேவ சித்தம் இல்லை, இது பாவம் அப்படி இப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மண்டையிலே ஏறாது, புரியாது. ஏன் தெரியுமா, அவர்கள் குருடர்கள். மனதின் கண்கள் அவர்களுக்கு குருட்டாட்டமாக இருக்கிறது. காரணம், பாவத்தின் சுபாவம் அவர்களை மேற்கொள்ள அவர்கள் அனுமதித்து விட்டார்கள். நான் சொன்ன மாதிரி நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க பாவத்தின் சுபாவத்தை வேரோட என்ன பண்ண முடியாது, வெளியேற்ற முடியாது. ஆனால் பாவத்தினுடைய சுபாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். அதை தினந்தோறும் நம்ம செய்ய வேண்டும். பாருங்க, எபேசியர் 5வது அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 12வது வசனம், அவர்கள் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. பாருங்க, அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. இது துன்மார்க்கருடைய காரியங்கள். அவர்களுடைய கிரியைகள் எப்படி இருக்குங்களா, அவங்களுடைய செய்கிற கிரியைகள், அதாவது இந்த பாவத்தின் சுபாவத்தினாலே மேற்கொள்ளப்பட்டு பாவத்தின் அந்த தன்மையினாலே அவங்களுடைய பர்சனாலிட்டிலாம் மாறி இருக்கிற மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய செய்கிற செயல்லாம் என்ன பண்ண முடியாதான், வெளியிலே சொல்ல முடியாதான். அப்படிப்பட்ட அவலட்சணமான காரியங்கள் அவர்களுடைய சிந்தைகளிலே நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாளில் என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலருடைய வாழ்க்கையில இந்த பாவ சுபாவம் நுழையும் பொழுதே அவர்களுடைய கான்ஷியன்ஸ், அவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய உணர்வுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த சுய நினைவுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, கான்ஷியன்ஸ் அண்ட் வில், சுய நினைவும் சித்தமும் கூட என்ன ஆகும், சில நேரங்களில் மாற்றப்படும். ஏன், பல நாட்களாக பாவத்தின் சுபாவத்தோட அவங்க வாழ என்ன பண்ணிட்டாங்க, பழகிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க தேவனுடைய வார்த்தையினாலேயே, தேவனுடைய வசனத்தினாலும் தேவனுடைய ஆவியானவராலும் நடத்தப்பட்டு பழகிட்டீங்கன்னா, நீங்க எல்லா காரியத்திலையும் யாருடைய அனுமதியை கேட்பீங்க, தேவனுடைய அனுமதியை கேட்பீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பழக்கமா மாறிடுச்சு. எதுனாலும் ஆவியானவர் என்கிட்ட பேசணும், எதுனாலும் கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தணுன்ற ஒரு லைஃப் ஸ்டைல், அது ஒரு வாழ்க்கை முறையாக மாறிடுச்சு, அது அப்படியே பழகிடுச்சு இல்லையா. அதனால எதை செஞ்சாலும் நம்ம தேவனுடைய ஒரு 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 தேவனுடைய வாயிலிருந்து ஒரு மறு உத்தரவு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் பாவ சுபாவத்தோட வாழ அவர்களுடைய சுயமும், அவங்களுடைய வில் அண்ட் அவங்களுடைய கான்ஷியன்ஸ்னா என்னது, அவங்களுடைய நினைவாற்றல், இது எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா முழுவதுமாக பாவ சுபாவத்தினாலே நிரப்பப்படுகிறது. அதனால சுயமா நினைச்சா கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒழுங்கான தீர்மானம் எடுக்க முடியாது. எசக புசக ஏதாவது செஞ்சிருவாங்க, ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லை, அதாவது எது செஞ்சா பிரச்சனையாகுமோ அதுதான் போய் செய்வாங்க. ஏன்னா அவங்க தீர்மானம் எடுக்கிற சக்தி முதற்கொண்டு, அந்த தீர்மானம் எடுக்கிற திறன் முதற்கொண்டு பாவ சுபாவத்தினால என்ன பண்ணப்பட்டுருச்சுங்க, ஆட்கொள்ளப்பட்டு கம்ப்ளீட்டா கரப்ட் ஆயிடுச்சு. இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஹார்ட் டிஸ்க்னா என்னென்னா, அதில் தான் எல்லா விதமான ஃபைல்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். எல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கம்ப்யூட்டர் வேலை செய்யும். இப்போ சில நேரங்கள் என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆகிடுச்சுன்னுவாங்க.
கரப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா அதில் ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, ஒரு ஃபைல் இதாகிடுச்சுன்னா அந்த ஹார்ட் டிஸ்கே கரப்ட் ஆயிடுச்சுன்னு. அப்போ நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்கை உள்ளே இருக்கிற தகவல், அந்த ஒரு தகவல் கரப்ட் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிற மற்ற எல்லா தகவல்களும் கரப்ட் ஆகி ரொம்ப மோசமாக போயிடும். அப்புறம் நீங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கை யூஸே பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிற, ஃபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கும் தெரியும். ஃபோனில் சில பழைய ஃபோன்லாம் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், வைரஸை டவுன்லோட் பண்ணுறோம், என்ன ஆகிடுதுங்க தெரியாமல் வைரஸை டவுன்லோட் பண்ணிட்டோன்னா ஃபோன் என்ன ஆகிடும்? ஆமாம், கரப்ட் ஆகிடும் இல்லைங்களா? இப்போ இதே மாதிரி தான் நம்மளுடைய சிந்தையும் நம்முடைய அந்த சித்தம், சிந்தை, உணர்வு, அந்த ஆத்துமா இருக்கு இல்லைங்களா, சித்தம், சிந்தை, உணர்வு, இதுக்குள்ள அந்த பாவத்தின் சுபாவத்தை நம்ம அப்படியே உள்வாங்கி அதிலேயே பழக ஆரம்பிச்சிட்டோம்னா ஃபுல்லாக என்னுடைய சோல் ஃபுல்லாக என்னவாயிடும், என்னுடைய ஆத்மா முழுசு என்னவா மாறிடுதுங்க, ரொம்ப கரப்ட் ஆகிடுது. அது கேடு நிறைந்ததாக மாறிவிடுகிறது. ஸோ எந்த என்னுடைய சுயம், எந்த என்னுடைய அந்த ஜென்ம அந்த அந்த கான்ஷியன்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நினைவாற்றல், எனக்கு ஒரு மாரல் ரெகுலேட்டர்னு சொல்கிறோம். அதாவது இப்போ உதாரணத்திற்கு ஒரு மனுஷன் கொலை செய்கிறது தப்பா ரைட்டா அப்படின்னா அதுக்கு நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு அவசியம் இருக்கா? கொலை பண்ணுறது தப்புன்னு உலகத்துக்கே தெரியும். அதுக்கு நீங்கள் எந்த மதத்தையும் சேர வேண்டிய அவசியம் இல்லை, எந்த கடவுளையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு 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 நினைவாற்றல் ஒன்று இருக்கிறது. அந்த நினைவாற்றல் அவனை என்ன பண்ணுது, எது தவறு எது சரி அப்படின்றத அவனுக்குள்ளேயே ஒரு நியாய தீர்ப்பை அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் இது என்ன ஆயிடுதுன்னா, இந்த பாவ சுபாவம் வந்தவொடனே மழுங்கடிச்சிருது. அது மழுங்கி போயிடுது, அது முனை விழுந்து போயிடுது. அதனால என்ன ஆகலை அப்படின்னா, அந்த மனுஷனால தவறு எது சரி எது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனால தீர்மானிக்க முடியல. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, முதல் தட்டி கொலை பண்ணுறவனுக்கு தான் பதட்டம் இருக்கும், 10வது தட்டி கொலை பண்ணுறவனுக்கு பதட்டமே இருக்காது. காரணம், பாவ சுபாவத்துக்கு இடம் கொடுத்தான், பாவ சுபாவம் முழுசும் அவனை ஆட்கொண்டுருச்சு. அவனுடைய மனசாட்சி என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அவனுடைய மனசாட்சி செத்து போனதுனால அதாவது பாவம் நிறைஞ்ச செயல்களை செய்யறதுக்கு அவன் யோசிக்கவே மாட்டான். காரணம், பாவ சுபாவம் அவனை ஆட்கொண்டது. அப்போ இந்த இந்த மனசாட்சி என்ன பண்ணுதுங்கன்னா, இந்த பாவ சுபாவத்தினாலே முழுவதுமாய் நிரப்பப்படுகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுக்க நெறிக்குள்ளாக நம்மளால என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. இப்போ இன்னொரு விளக்கத்தையும் நான் சொல்றேன். இப்போ பாவம் செய்கிறவங்கள நம்முடைய வேதாகமம் துன்மார்க்கர்னு சொல்லுது, சரிங்களா? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்கள நீதிமான்னு சொல்றது. இன்னொருத்தவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னா சன்மார்க்கர். சன்மார்க்கர்னா என்ன அர்த்தம்னா, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தேவனை ஆராதிக்க மாட்டாங்க, ஆனால் தங்களுடைய மனசாட்சியின்படி எப்படி இருப்பாங்க, ஒழுக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதாவது யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, துரோகம் நினைக்க மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, தீமை செய்ய மாட்டாங்க, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்வாங்க. ஆனால் இயேசுவை தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. இவங்களை என்னன்னு சொல்கிறோம், சன்மார்க்கர்னு சொல்கிறோம். சரி, இப்போ சன்மார்க்கர் பரலோகத்துக்கு வருவாங்களா? வாய்ப்பே கிடையாது. நீ சன்மார்க்கனா இருக்கப்பா, எல்லாம் நல்ல விஷயமும் பண்ணியிருக்கிற, ஆனால் இயேசுவை பற்றி மாத்திரம் உனக்கு தெரியல, அதனால பரவாயில்ல நீ பரலோகத்துக்கு வாங்க, நியாய தீர்ப்பு நாளில் கிடையாது. ஸோ நியாய தீர்ப்பு நாளில், அதனால தான் ஏசப்பாவும் தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் என்னால் அன்றி உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்றாரு. ரெண்டாவது, நான் தான் பரலோகத்துக்கு நீங்கள் வரணும்னா நான் தான் வழின்றதும் தெளிவாக சொல்லிட்டார். ஸோ துன்மார்க்கன் ஆப்வியஸாக வரப்போகிறது இல்லை. சன்மார்க்கன் என்னதான் அவன் தன்னுடைய மனசாட்சியின்படி ஒழுக்கம் நிறைந்த கிரியைகளை செஞ்சிருந்தாலும் அவனுக்கும் என்ன கிடையாதுங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் இல்லை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாவ சுபாவம் என்னுடைய மனசாட்சியை ஆட்கொண்டு என்னுடைய ஒட்டுமொத்த ஒழுக்க நிறைந்த வாழ்க்கையும் அது கெடுத்து விடுகிறது. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் நீதியை இழந்து விடுகிறேன். ஐ எம் லூசிங் ரைச்சஸ்னஸ். எனக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த நீதியும் நான் இழந்து போயிடுறேன். வெளியிலிருந்து எனக்கு கற்பிக்கப்படுகிற நீதியும் எனக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு மனசே இல்லை. நீதியான கிரியைகளை பேசும்போது என் காதுக்குள்ளேயே போல. இப்போ ஒரு சில பெற்றோர்லாம் கஷ்டப்படுவாங்க, ஏங்க என் பிள்ளைக்கு எவ்வளோ சொன்னாலும் பண்டையில் ஏறவே மாட்டேனுதுங்க, என் பிள்ளைங்களுடைய சுபாவம் மாறவே இல்லை அப்படின்னா அப்போ என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம், பிள்ளையினுடைய பாவ சுபாவம் அந்த பிள்ளையினுடைய ஆழ்த்தத்துவத்தை மாற்றி இருக்கிறது. அப்போ நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? அஃப்கோர்ஸ் நிறைய அசுத்தாவினுடைய வல்லமைகள் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த பேசிக்கான பிரச்சனை என்னதுங்க, பெர்சனாலிட்டியும் மாறிடுச்சு, நம்மளுடைய பிள்ளையினுடைய ஆழ்த்தத்துவமே மாறிடுச்சு. பாவத்தினுடைய வல்லமை, பாவத்தினுடைய சுபாவம்
அந்த மனுஷனுக்குள் கிரியை செய்கிறது. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது பாவத்தினுடைய சுபாவம் அவர்களுடைய ஆழ்த்தத்துவத்தை விட்டு மாற்றப்படும்படி நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். பாருங்க, ரோமர் 1:18 விதமாய் சொல்லுகிறது, வாசிக்கலாமா? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இதுதான் நம்ம கவனிக்கணும். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர், இவங்க யாரு அப்படின்னா, இவங்கள தான் நான் சொன்னேன், இந்த பாவ சுபாவம் நிறைஞ்ச மனுஷங்க. இவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்பட்டாலும் சத்தியத்தை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சத்தியத்தை பொய்யினால என்ன பண்ணுவாங்க, மூடணும்னு பார்ப்பாங்க. சத்தியம், ஏன்னா சத்தியம் வந்து என்ன பண்ணும்னா மனசுல இருக்கிற அலங்கோலத்தை என்ன பண்ணும், வெளியே கொண்டு வரும். ஆனா பாவம் என்ன பண்ணும் தெரியுமா, அலங்கோலத்தை உள்ள வச்சு வச்சு அப்படியே புதைச்சிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எப்பொழுதுமே ஏசப்பாவுடைய சத்தியம் வந்துச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற மனசை என்ன பண்ணும், சத்தியம் எக்ஸ்போஸ் பண்ணும், மறைஞ்சிருக்கிற அசுத்தத்தை வெளிப்படுத்தும், மறைஞ்சிருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நம்மளை அது என்ன பண்ணுதுங்க, சுத்திகரிக்குது, வெட்டுது, தேவையில்லாத நம்மளை சுத்திகரித்து நம்மளுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாகுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 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 அநியாயம் அப்படின்றது இந்த பாவ சுபாவத்தினால உள்ள நுழைஞ்சி அப்படியே அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்குது, சேர்ந்து கொண்டே இருக்கிறது. சத்தியம் உள்ள நுழையும் போது மாத்திரம்தான் உள்ள இருக்கிற அநியாயம் என்ன ஆகுங்க, வெளியில வரும். ஸோ வசனம் வாசிக்கும் போது ஏசப்பா கூட இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் யோவான் 17 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இப்போ நான் வந்து நீங்கள் கொடுத்த இந்த மக்கள்கிட்ட அவர் பேசிட்டு அப்புறமா பிதாவின் இடத்துல அவர் ஜெபம் பண்றாரு. ஏசப்பா எப்படி ஜெபம் பண்றாருன்னா, நீங்கள் கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காக நான் பேசின வார்த்தைகளினாலே இப்பொழுது இவர்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ வசனம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா சுத்திகரிக்கிறது. அப்போ பாவ சுபாவம் நம்மளுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா கான்ஸ்டண்ட்டாக சத்தியம் என்ன ஆகிக்கிட்டே இருக்கணுங்க, உள்ளே போய்கிட்டே இருக்கணும். சத்தியம் உள்ளே போக கண்கள் வழியாக, காது வழியாக, நம்ம வாசிக்க நம்முடைய ஐம்புலன்கள் வழியாக சத்தியம் உள்ளே போக 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 மறைந்து இருக்கிற பாவ சுபாவத்தினாலே வந்த அநியாயங்கள் என்ன ஆகிட்டே இருக்கும், வெளியே அது வெளியேறி கொண்டே இருக்கும், அது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாருன்னா, 2 காரணங்களினாலே கர்த்தர் இந்த அநியாயக்காரர்களை நியாயம் தீர்க்க போகிறார். முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய மனசாட்சி. ரோமர் 2:15 வாசிக்கிறோம், மனுஷனுடைய மனசாட்சியே அவனுக்கு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, ரோமர் 2வது அதிகாரம் 15வது வசனம். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ரோமர் 2:25. அவருடைய மனசாட்சி என்ன பண்ணுதுங்களா, சாட்சியிடுகிறது. எந்த மனுஷனுமே வந்து, நான் சொன்னேன் இல்லைங்களா, நியாய தீர்ப்பு நாளில் எனக்கு யாரும் இயேசுவை பற்றி சொல்லவே இல்லையெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா உன்னுடைய மனசாட்சியை உன்னிடத்துல பேசியிருக்கும். கடவுள் இருக்கிறார், இல்லை, நீ செய்கிறது தவறு, நீ செய்கிறது சரி, இதுதான் கடவுளை அறிந்து கொள்ளுகிறதுக்கான பாதை, இந்த மாதிரி மனசாட்சியே பேசும். ஒரு மனுஷனை உருவாக்கும் போதே கர்த்தர் அந்த மனசாட்சி, நம்ம சொல்கிறோமா இல்லையா, ஏதாவது ஒரு அநியாயம் செஞ்சுட்டா என்ன சொல்கிறேன், மனசாட்சி இருக்கடா உனக்குலாம், கேட்குறோமா இல்லையா? அது சாதாரணமான வார்த்தையாக போயிடுச்சு. ஆனால் உண்மையாலுமே அந்த மனசாட்சி தான் நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணுதுங்க, அநியாயத்தையும் நியாயத்தையும் நமக்கு வேறு பிரித்து காண்பிக்கிறது. இப்போ இந்த மனசாட்சியோடு கூட இப்போ யாரும் சேர்ந்து செயல்படுறா, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறார். ஆனால் மனசாட்சி ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இருக்கா? இப்போ அந்த மனசாட்சியோட வேற என்ன கூட சேர்ந்து செயல்படுது, பாவத்தின் சுபாவம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏங்க, ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க எடுத்துக்கோங்க, 2 பேருக்குள்ளேயும் என்ன இருக்கு, மனசாட்சி இருக்குது. மனசாட்சி இந்த பக்கம் ரட்சிக்கப்பட்டவருக்குள்ள யார் இருக்கிறா, பரிசுத்த ஆவியானவர் மனசாட்சியோடு இணைஞ்சு செயல்பட்டு காரியங்களை உணர்த்துறாரு. இந்த பக்கம் ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவனுடைய மனதின் கண்கள் குருடா இருக்குது. அவன் எதனால மேற்கொள்ளப்பட்டிருக்கிறான், பாவத்தினுடைய சுபாவத்தினால மேற்கொள்ளப்பட்டிருக்கிறான். அதனால பிசாசும் வந்துருச்சு, எல்லாம் உள்ள வந்துருச்சு. இப்போ அதனால அவனுடைய மனசாட்சி யாருனால் நடத்தப்படுதுங்க, அவனுடைய பாவ சுபாவத்தினாலும் பிசாசினுடைய வல்லமையினாலும் நடத்தப்படுகிறத பார்க்குறோம். ஸோ முதலாவது மனசாட்சியை வைத்தே கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லா மனுஷனையுமே கண்டிப்பாக நியாயம் தீர்க்க போகிறார். அடுத்து 2வதா
உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சங்கீதம் 19:1 வாசிக்கிறோம், கர்த்தர் தன்னை இந்த சிருஷ்டிப்பிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ கர்த்தர் தேவன் மனுஷனை அவனுடைய பாவத்திற்காக நியாயம் தீர்க்கும் பொழுது அவன் ஏற்கனவே இந்த 2 காரியங்களை மனிதன் புரிந்திருக்கிறான்றதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ எப்பயுமே இந்த 2 வெளிப்பாடு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று மனிதனுடைய மனசாட்சி, இன்னொன்று தேவனால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு. திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. என்னன்னதுங்க? எப்படி கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்ப்பாரு? ஒன்று என்னுடைய மனசாட்சி, இன்னொன்று என்னை சுற்றி இருக்கிறதான சிருஷ்டிப்பு. இதன் மூலமாக நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அடுத்ததா, ஸோ முதலாவது பார்த்தோம் இந்த பாவத்தின் சுபாவம் என்னுடைய ஆழ்த்தத்துவத்தையே மாற்றுதுன்னு பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவதா, இந்த பாவத்தினுடைய சுபாவம் என்னை பாவம் செய்ய வைக்கிறது. சரிங்களா? இந்த பாவத்தினுடைய சுபாவம் என்னை பாவம் செய்ய வைக்கிறது. இப்போ ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், கவனிங்க. நான் பாவம் செய்வதனாலே நான் பாவி அல்ல, நான் பாவியாய் இருப்பதினால்தான் நான் பாவம் செய்கிறேன். 2க்கு வித்தியாசம் இருக்கு. பாவம் செஞ்சுட்டேன் அதனால நான் பாவி, அது கிடையாது. உண்மையாலுமே சொல்ல போனால் நம்ம எல்லாருமே யாரு? பாவிகள். அதனால தான் பாவம் செய்கிறோம். சொல்றது புரியுதுங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எப்பயுமே தாழ்மையா தேவ சமூகத்துல பாவ சுபாவத்தை மேற்கொள்றதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏசப்பா, மாம்சம் சாகணும், சுயம் சாகணும், என்னுடைய கண்கள் நிச்சயம் அழியட்டும், மாம்சத்தை நிச்சயம் அழியட்டும், ஜீவனத்தின் பெருமை அழியட்டும்னு சொல்லி நம்ம கான்ஸ்டண்டா இந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். எப்போ அப்படின்னா, நான் பாவி என்பதை நான் உணரும் பொழுது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ பாவின்னு உணரும் பொழுது நான் குற்ற உணர்ச்சிக்குள்ள போறதா அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த ஹைப்பர் கிரேஸ் டீச் பண்றவங்க இருக்கிறாங்க, இந்த கிருபை உபதேசம், செழிப்பு உபதேசம், அந்த உபதேசம், புதுசா நூதனமான கள்ள உபதேசங்கள் வருகிறது. இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நான் பாவின்னு ஒத்துக்கொள்றதுனால நம்ம ஏதோ குற்ற உணர்ச்சிக்குள்ள போறோம். கிடையாது, குற்ற உணர்ச்சிக்கு போறது இல்லை. அது எதற்காக நம்ம செய்கிறோம்? நான் பாவின்னு ஒத்துக்கொள்வது எதற்காகனா, நான் மாம்சத்திற்கு மரித்து ஆவிக்குள்ளாக பிழைத்திருக்கும்படி, ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்கும்படி அனுதினமும் என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் அறைய வேண்டியது அவசியமா இருக்குது. இப்போ இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம பாவின்றதை நம்ம முதலாவது ஒத்துக்கொண்டே தான் ஆகணும். நான் எவ்வளவு தான் ஜெபித்தாலும், நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தமானா இருந்தாலும், நான் அப்படியே பயங்கரமாக 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாருங்க. அவர் ஒரே ஃபாஸ்டிங்கில் தாங்க இருப்பார். அவர் வந்தாருன்னா அற்புத அடையாளங்கள் அப்படி நடக்குங்க. ஊழியத்தில் வல்லமையான ஊழியக்காரருங்க யாராக இருந்தாலும் ஒரே வார்த்தை தான், அவர் பாவி. நான் சொல்றது புரியுதுங்களா? அது அவர் என்ன பண்ணலாம்? மேபி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பாவத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மேற்கொண்டு அதை ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு சிலர் அதில் அந்த ஜெயம் எடுக்கிறதுல ஒரு சிலர் கொஞ்சம் தேறினவங்களா இருப்பாங்க. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ என்னை விட தேறின ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருன்னு வச்சுப்போமே, எனக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, நாங்கள் 2 பேருமே பாவிகள் தான். ஆனால் நான் என்னுடைய பாவத்தை மேற்கொள்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி அவருடைய சுபாவத்திலிருந்து வெளிப்படுகிற பாவத்தை மேற்கொள்றதுல வித்தியாசம் இருக்கலாம். இதனுடைய அடிப்படையில் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வெவ்வேறு விதங்களில் நாங்கள் பயன்படுத்தப்படலாம். ஆனால் 2 பேருமே தேவனுடைய பார்வையில் எப்படி தான் இருக்கிறோம்? பாவிகளாக தான் இருக்கிறோம். ஆனாலும் அதையும் தாண்டி தான் ஏசப்பா நம்மளை ரட்சித்ததுனால, ஏசப்பாவின் ரத்தத்தை நம்ம மேலே இருக்கிறதுனால பிதாவாகிய தேவன் நம்மளை நீதிமான்களாக பார்க்கிறார். நீதிமான்களாக பார்க்கறதுனால நான் நீதிமான்னு சொல்லலாம், நான் நீதிமான் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் அது எனக்குள்ள இருக்கிற பாவத்தின் சுபாவத்தை முழுவதுமாய் வேறறுத்து விடுவது இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த நடுநிலை நமக்கு எப்பயுமே வேண்டும். நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டோம்னா குற்ற உணர்ச்சிக்கு போயிடுவோம். இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டோம்னா பாவம் எனக்குள்ள இருக்குதுன்றதை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். நான் நீதிமான் குதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ எனக்குள்ள இருந்து கிரியை செய்கிற மாம்சத்தின் கிரியைகளை என்னால் அடையாளப்படுத்தவே முடியாது. ஏன்னா நான் நீதிமான்னு சொல்லி நான் அதிக நீதிமான் ஆயிடுவேன், ஓவர் நீதி ஆயிடுவேன் எனக்கு. ஸோ எனக்கு எப்பயுமே நடுநிலை. நான் ஒரு பக்கம் இயேசுவின்றதுனால நீதிமானாக்கப்பட்டிருக்கேன், இன்னொரு பக்கம் நான் பாவியாகவும் இருக்கிறேன். ஆனாலும் பாவத்துக்கு மேலே ஜெயம் கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தம்முடைய வல்லமையை
கொடுத்திருக்கிறார். சரிங்களா? ஸோ அப்போ முதலாவது பார்த்தா பாவத்தின் சுபாவம் மனுஷனுடைய ஆழ்த்தத்துவத்தை மாற்றுகிறது. அடுத்தது பாவத்தினுடைய சுபாவம் ஒரு மனுஷனை பாவம் செய்ய வைக்கிறது. சங்கீதம் 51:5 நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அவர் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ நம்ம எல்லார் மேலேயுமே இந்த காரியங்கள் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய ரத்தத்தில் அப்படியே ஊறி போயே வருது. இப்போது பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறந்தோம், அதை நம்ம ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் துர்குணம் நம்முடைய ரத்தத்தில் இருக்குதா? ஒருவேளை எங்கள் அம்மா அப்பாவும், நல்லா கவனிக்கணும், எங்கள் அம்மாவும் அப்பாவும் தாவீதோடைய அம்மா அப்பா மாதிரி ஒரு தவறான உறவில் உண்டானவனா நான் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய முற்பிதா யாராவது ஒருத்தன் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க? துர்குணம் அவங்களுடைய ரத்தத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இம்ப்யூட்டட் சின்னு சொல்கிறோம், தொடர்ந்து வருகிற பாவம். என்னுடைய முற்பிதாவினிடத்திலிருந்து தொடர்ந்து வருகிற பாவம். அந்த பாவத்தில் என்ன மறைஞ்சு வருதுங்க? என்ன மறைஞ்சிருக்குது அந்த பாவத்தில்? அந்த ரத்தத்தில் என்ன மறைஞ்சிருக்குது? அந்த துர்குணம் மறைஞ்சிருக்கிறது. அது எனக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னா, ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு கொடுமையான விஷயத்தை என்ன செய்ய வைக்குது. அது திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகும். அதை பற்றி தான் நம்ம இந்த டீச்சிங்கில் பேச போகிறோம். ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை நான் பார்க்குறேன். இப்போ வாலிப பிள்ளைகள் நல்ல இளம் பிராயம், அதாவது குழந்தை இல்லை இளம் பிராயத்தில் நல்லா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வம்சத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க மோசமான ஒரு விஷயம் செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி இந்த பிள்ளை திடீர்னு மாறிடும். ஒன் ஃபைன் டே திடீர்னு தூங்கி எஞ்சோன்னா அப்படி மாறும். என்னடா தூங்கி எஞ்சோன்னா மாறிட்டியாடான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மாற்றப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. காரணம், ரத்தத்தில் மறைந்திருக்கிற துர்குணத்தை நம்மளால் என்ன பண்ண முடியலைங்க, பார்க்கவே முடியல, அதை அடையாளப்படுத்தவே முடியல. அது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பிசாசு அப்படிதான் என்ன பண்றாங்க. இப்போ நம்ம எல்லாருமே இயேசுன்றதுனால மீட்கப்பட்டவங்க, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு வச்சுப்போமே. பிசாசு நம்ம வாழ்க்கைக்குள்ள எப்படி ஆக்சஸ் எடுக்க முடியும்? ரத்தத்தின் வழியாக தான் வர முடியும், வேற வழியே இல்லை. அப்போ அந்த ரத்தத்துலையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த உள்ள மறைஞ்சிருக்கிற துர்குணத்தை, இப்போ நான் என்னுடைய பிள்ளை வர்றதுக்கு என் பிள்ளைக்கு இப்போ 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 ஒரு சில இப்போ கல்யாணம் ஆகாதவங்க வச்சுப்போம். இப்போ எனக்கு இன்னும் பிள்ளைகள் பிறக்கல. இப்போது என் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய ரத்தத்தில் மறைந்திருக்கிற துர்குணத்தை என்னென்ன பண்ணணும்? டீல் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் என் ரத்தத்தில் மறைஞ்சிருக்கிற துர்குணத்தை நான் டீல் பண்ணி அதை மேற்கொண்டு நான் ஜெபிச்சு ஒவ்வொரு நாளும் நான் அந்த பரிசுத்தத்தில் வளரும் பொழுது எனக்கு அடுத்த வருகிற சந்ததி பாவத்தில் பிறப்பாங்க அவங்க. ஆனால் என்னிடத்தில் இருக்கிற துர்குணம் அவர்களுக்கு வராது. ஏன்னா அது என்னோடைய நின்றும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். என்னன்னா நம்ம ஒட்டுமொத்த நமக்கு அடுத்து வரப்போகிற எல்லா சந்ததிக்குமே நம்ம யாராக இருக்கிறோம் தெரியுங்களா? நம்ம ஒரு என்னன்னா ஒரு பெரிய திறப்பின் வாசலில் நிற்கிற மோசே மாதிரி. எனக்கு அப்புறம் என் சந்ததியில் யாருக்குமே இந்த துர்குணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம உரிமை எடுத்து நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ இந்த காரியத்தை தான் நம்ம வர அந்த 12 நாட்கள் நம்ம February 2 நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் முடியாதவங்க நீங்கள் நேர்லையும் வரலாம். ஆன்லைனில் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, பண்ணாதவங்க தயவு செஞ்சு சீக்கிரம் பண்ணிவிடுங்க. இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே அந்த ஃபார்ம் க்ளோஸ் ஆகிடும். அது பண்ண தெரியாதவங்க தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க. ஓகே, இப்போது இந்த பாவம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்தினுடைய சுபாவம் நமக்குள்ளாக இருந்து பாவத்தை செய்ய வைக்கிறது. சரிங்களா? பாவ சுபாவத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. அடுத்தது 3வது பார்க்கிறோம், இந்த பாவத்தினுடைய சுபாவம் அது ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டதாக இருக்கிறது. பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி சேர்ந்து வாசிப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். திரும்ப வாசிக்கலாமா? கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வாசிக்கலாம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் என் மாம்சத்தை சிலுவையில் அறைகிறேன், என் மாம்சம் சாகணும், மாம்சத்தின் கிரியைகளுக்கு மேலாக நான் ஜெயம் எடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நான் என்னுடைய பழைய சுபாவம் நிறைஞ்ச மனுஷனை என்ன பண்ணுறேன்னா இயேசுவோடு கூட சிலுவையில் அரைஞ்சிட்றேன். ஸோ அப்போது என்னுடைய வாழ்க்கையில் அந்த பழைய சுபாவம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்ச அந்த சிலுவையில் அறையப்படுறதுனால அதோடு கூட நியாயம் தீர்க்கப்படுகிறது. அப்போ நான் இப்போ எதில் நான் அந்த ரெஸ்ட் ஆஃப் த டே, இப்போ காலையில் எந்திரிக்கிறேன்,
காலையில் எந்திரிச்ச உடனே என்னுடைய ஃபஸ்ட்டு ஜெபம் என்னவா இருக்கணும்? தேவனை துதிக்கிறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் ரொம்ப முக்கியமாக என் மாம்சத்தை, என்னுடைய பழைய சுபாவத்தை, பாவத்தின் சுபாவத்தை சிலுவையில் அறைவதற்கு நான் ஒப்பு கொடுக்கணும். நான் அன்றைக்கி ஒப்பு கொடுத்துட்டேன். அப்போ ரெஸ்ட் ஆஃப் த டே நான் எப்படி இருக்கணும்? மீதமான நாள் அன்றைக்கி நைட் வரைக்கும் நான் எப்படி இருக்க போகிறேன்னா, மாம்சத்தை நம்பி இல்லை, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய பலனை நம்பி தான் இந்த நாள் ஃபுல்லாக நான் வாழ போகிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்ற எல்லா மனுஷனும் இப்படி தான் வாழணும். இதுதான் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னது? அனுதினமும் மாம்சத்தை, பாவ சுபாவத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டு அடுத்ததாக திரும்ப கிளம்பி போகும்போது, ஜபத்தை முடிச்சுட்டு போகும்போது திரும்ப அதே தூக்கிட்டு போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. எதுனாலும் தேவன் தான், எதுனாலும் ஆவியானுடைய பிரசன்னம் தான், எதுனாலும் கர்த்தருடைய வசனம் தான் என்கிறதான அந்த ஒரு நிறைவோடு நான் வாழும்போது மாத்திரம்தான் அனுதினமும் நான் பாவத்தினுடைய சுபாவத்தை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருந்து பாவம் என்ன ஆகிட்டே இருக்குங்க? போராடிக்கிட்டே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம பாவ சுபாவத்தை அழிச்சிட முடியுமா? முடியாது. அப்போ நம்மளுடைய மரண நாள் வரைக்கும் நம்மளுடைய போராட்டம்னு ஒன்று இருக்கு. ஆமா தானே? எதோட சேர்த்து போராடுறோம் நம்ம? அஃப்கோர்ஸ் மாம்சத்தோட ரத்தத்தோடு இல்லை, பிசாசனுடைய அந்த ஒரு அதிகாரம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வெளியில. ஆனால் உள்ளுக்குள்ளேயும் ஒரு போராட்டம் நடக்குது. அது என்ன போராட்டம்? எனக்குள்ள இருக்கிற பாவ சுபாவத்தோடையே எனக்கு ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த போராட்டத்தில் நான் ஜெயம் கொள்ளணும்னா ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்கு நான் என்ன பண்ணணுங்க? அனுமதிக்கணும், இடம் கொடுக்கணும். வசனத்துக்கு நான் இடம் கொடுக்கணும், பரிசுத்த ஆவியானுடைய நடத்திப்புக்கு நான் இடம் கொடுக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் சோதனையிலே நான் விழுந்து விடுவேன். சரிங்களா? ஸோ அப்போது இந்த 2 காரியங்களை பார்த்துருக்கோம். முதலாவது தனிப்பட்ட பாவத்தை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பாவத்தினுடைய சுபாவத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது 3வது நாம் பார்க்க போகிறது தொடர்ந்து வருகிற பாவம், இம்ப்யூட்டட் சின். சரிங்களா? தொடர்ந்து நமக்குள்ளாக அந்த பாவம் வந்து கொண்டே இருக்குது. இதை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த தொடர்ந்து வருதல், இம்ப்யூட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தொடர்ச்சியாக, டு ரெக்கன் ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுப்பா அப்படின்றோம் இல்லைங்களா? வாழையடி வாழையாய், எக்ஸாக்டான வார்த்தை அதுதான். வாழையடி வாழை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மேபி வாழை மரத்துக்கு பக்கத்தில் இந்த சின்ன கண்ணு வருங்களா, விரும்பி அதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே? ஓகே. அப்போது அந்த வாழை மரத்துக்கு பக்கத்தில் என்ன ஆகும்? சின்னதாக ஒன்று வரும் இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து அந்த இன்னொரு வாழை மரம் அப்படியே வரும். ஸோ இப்படி தான் அதனுடைய, ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக அது நம்மளா பார்த்து வேர்லேருந்து பிடுங்கி எரிஞ்சாதான் உண்டு. இல்லைன்னா அது என்ன ஆகிட்டே இருக்கும்? அதுவே அப்படியே பெருகி கொண்டே இருக்கும் இல்லைங்களா? இதை தான் இப்படி தான் வந்து அந்த தொடர்ந்து வருகிற பாவம், இம்ப்யூட்டட் சின். இப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணாத ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த கிரெடிட் கார்டில் நான் வந்து எந்த யூஸும் பண்ணல. ஆனால் அதில் வந்து கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கும், கடன் கட்டுற மாதிரி கணக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஏன்னா என்னுடைய முற்பிராக்கள் செய்ததுலையும் அந்த கிரெடிட் கார்டில் தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பாவம் எல்லாம் ஒரு கிரெடிட் கார்டு மாதிரின்னு வச்சுப்போம். நம்ம செஞ்ச பாவத்தின் ரெக்கார்டெல்லாம் கிரெடிட் கார்டு, கடன் அட்டை அதில் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போது அதில் இப்போ நான் எந்த பாவமுமே செய்யலைங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே எங்கள் அம்மா அப்பா செஞ்சது, பாட்டி தாத்தா செஞ்சது, என்னுடைய பாட்டன் பூட்டி செஞ்சது, இவங்க எல்லாம் செஞ்சது எல்லாமே ஏற்கனவே இந்த கிரெடிட் கார்டில் இருக்குது. நான் எதுவும் செய்யலைனாலும் அந்த கிரெடிட் கார்டில் இருக்கிறதான அந்த கடனை நான் தான் கட்டணும். ஏன்னா என் கிரெடிட் கார்டு தான் அது. ஆனால் செஞ்சது நான் இல்லை, செலவழித்தது நான் இல்லை, எங்கள் அம்மா அப்பா. செலவு பண்ணது எங்கள் பாட்டி தாத்தா, ஆனால் காசு கட்டுறது யார்? நான். காரணம் என்ன? அது என் பேரில் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்படி நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து நம்ம பிறந்து நம்ம ஒரு ஆள் தத்துவம் உள்ளவங்களாம் நம்ம மாறி நம்ம உலகத்தை வாழ ஆரம்பித்த உடனேயே ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய மூதாதையருடைய எல்லா கிரெடிட்டும் எங்கே வந்துருச்சு? என் மேலே வந்துருச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதுதான் தொடர்ந்து வருகிற பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த தொடர்ந்து வருகிற பாவம் அப்படின்னும் போது இது எதை பற்றி குறிக்குது? இப்படி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கிட்டே போங்க. அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு போனீங்கன்னா எது வரைக்கும் போக முடியும் தெரியுங்களா? ஆதாம் வரைக்கும் போகலாம். இப்போ ஆதாம் வரைக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த பாவமும் என் தலைமையில வந்தால் என்னத்துக்கு ஆகுறது? யோசிச்சு பாருங்க. என் பாவமே எனக்கு தாங்க முடியல, எங்கள் அம்மா அப்பா செஞ்சதே தாங்க முடியல. ஆனால்
இப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். அதாவது பர்சனல் சின்ன நான் செஞ்ச பாவம்னு சொன்னேன். பாவத்தின் சுபாவம்னா எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து, அதாவது ஒரு நியர்பை இருக்கக்கூடிய அந்த சந்ததியிலிருந்து வந்ததுன்னு சொன்னேன். இந்த இம்ப்யூட்டட் சின் தொடர்ந்து வருகிற பாவம்னா என்னன்னா, எங்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா மாத்திரம் இல்லை, அப்படியே மேலே போய் எங்க வரைக்கும் போனோம். மனுஷன் யாரு? ஆதாம். ஆதாம் கிட்ட இருந்து வருகிற எல்லா பாவமும் எனக்குள்ளதான் இருக்குது. இப்போ பாருங்க, அப்போ கணக்கு எவ்வளோ பெரிய லிஸ்ட். அது நீங்கள் எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் அது கணக்கே போட முடியாது, எண்ட்லெஸ்ஸாக போயிடும். பாவத்தினுடைய தன்மை அப்படியே எல்லையற்றதாக இருக்குது. காரணம் என்ன? முதல் மனுஷனிலிருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த மனுஷனுக்குள்ளாக இந்த பாவத்தினுடைய தாக்கம் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆதாமை பாருங்க, இங்கே நான் ஒரு வார்த்தையை போட்டிருக்கேன், செமினல் அண்ட் ஃபெடரல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். செமினல் அண்ட் ஃபெடரல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெடரல்னா என்ன அர்த்தம்னா தலையாய அப்படின்னு சொல்லுவாங்க. தலையாய ஃபெடரல் ஏஜென்ட் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு அதிகாரி இருக்கிறாருன்னா அவர் ஃபெடரல் ஏஜென்ட், ஃபெடரல் அத்தாரிட்டி அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற, பிரதிபலிக்கிற ஒரு மூத்த மனுஷன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ பாவத்துக்கு மூத்த மனுஷன் யாருங்க? ஆதாம் தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ எனக்குள்ள பாவம் வந்தது காரணம் நான் செஞ்ச பாவம். அடுத்து ரெண்டாவதாக பார்த்தோம் எங்கள் அம்மா அப்பா செஞ்ச பாவம். அடுத்து மூணாவது இப்போ யார் செஞ்ச பாவம்? ஆதாம் செஞ்ச பாவம். சரிங்களா? இப்போ இது வழியாக இப்படி பார்க்கும்போது ஆதாம் மூலமாக பிறந்த நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறோம்? பாவிகளாக தான் இருக்கிறோம். ஸோ இதன் மூலமாக அந்த பாவத்தினுடைய தொடர்ச்சி எல்லாமே நமக்குள்ளாக அந்த ஹியூமன் ரேஸ், ஒட்டு மொத்தமாக ஹியூமன் ரேஸ், மனுஷனா ஆவி ஆத்மா சரீரத்தோட எவெல்லாம் பிறக்கிறானோ எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குங்க? ஆதாம் கிட்ட இருந்து வருகிற அந்த தொடர்ந்து வருகிற பாவம் அது உள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே அவரவர் காலத்தில் ஆதாமுடைய பாவத்தினுடைய பிரதிநிதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு மத்தியில் இருந்து தான் ஏசப்பா நம்மளை தெரிந்தெடுத்து, டேய் ஆதாமுடைய பிரதிநிதியாக வாழ்ந்தது போதும், நீ வா, நீ ஏன் ராஜ்யத்துக்காக எப்படி இரு, பிரதிநிதியாக வாழுன்னு சொல்லி நம்மளை கர்த்தர் அழைக்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அப்போது இல்லைன்னா ரட்சிக்கப்படலைன்னா நம்ம யாருடைய பாவத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ்? ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு. நான் செஞ்ச பாவத்தை விட எங்கள் முற்பிதா அதுக்கும் மேலே அத்தனை 1000 வருடத்துக்கு முன்பதாக இருந்த ஆதாம் செஞ்ச பாவமும் என்னுடைய தலையிலே சுமருகிறது. ரோமர் 5:12 வாசிக்கலாமா? இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, அந்த ஒரே மனுஷன் யாரு? ஆதாம். பாவமும் பாவத்தினாலே மரணமும் உள்ள வந்துச்சுங்களா? எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணமும் எல்லாருக்கும் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு அடுத்த ஒரு தலைப்பு இருக்குது, அதை நம்ம மேபி அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அது ரட்சிப்பை குறித்து பார்க்க போகிறோம். இப்போ பாவத்தை பற்றி பார்க்குறோம் இல்லைங்களா? அடுத்தது ரட்சிப்பை பற்றி பார்க்க போகிறோம். ரட்சிப்புனா என்னது, மறுபிறப்புனா என்னது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மேபி இது இப்போ நீங்கள் நம்ம கேட்குறது எல்லாமே ஏற்கனவே நம்ம கேட்ட வசனங்களோ காரியங்களாக இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கோர்வையாக ஒரு 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 தலைப்பில் நம்ம ஒருங்கிணைச்சு படிக்கும் போது இன்னும் நமக்கு அது தெளிவாக புரிய வரும். நிறைய பேருக்கு அந்த பாவத்தினுடைய தன்மைகள் அத்தனை இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. பாவம்னா ஏதோ ஒன்று தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் மகிமை இழந்தவர்கள், வழி தப்பி போனவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், மீறுதல் செய்யணும், அத்தனை கேட்டகரி இருக்குது. சரிங்களா? இதெல்லாமே நம்ம புதுசாக கற்றுக்கிற காரியம். ஜெபத்தோடு தான் நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒரு மனுஷனாலே பாவம் உள்ள நுழைந்தது, அந்த பாவத்தினாலே மரணம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த தொடர்ந்து வருகிற பாவத்தினாலே மரணம் ஏற்படுகிறது. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக என்னதான் ஆக போகிறோம் ஒரு நாள். ஆமாம். ஸோ இப்போ பாருங்கள், 3 இருக்கு இல்லையா நமக்குள்ள? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி ரட்சிப்பை பெற்ற அந்த நொடியிலே நம்முடைய ஆவி என்ன ஆகுதுங்க? நம்ம ஆவியோடு யார் இணைஞ்சிடறா? பரிசுத்த ஆவியானவர் இணைஞ்சிடறாரு. அடுத்ததா சரீரம் இருக்கா? இந்த சரீரம் என்ன ஆகுது? நீங்கள் என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரீரம் என்ன ஆகிட்டு தான் இருக்கும்? வருஷம் ஆக ஆக பலன் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். பலன் குறைஞ்சி நம்ம என்னதான் ஆரோக்கியமாக இருந்தாலும், என்னதான் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு பயங்கரமாக என்னுடைய ஹெல்த்தை பற்றி அப்படியே கான்ஷியஸாக இருந்தாலும் என்னுடைய வயது குறையிறதை தடுக்க முடியுமா? பலவீனத்தை தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. சரீரம் அது அந்த மரணத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்கும், அது தடுக்கவே முடியாது. ஆனால் ஆத்துமா அப்படி கிடையாது. ஆத்துமாவை நம்ம
ப்ரொக்ரெசிவ்னா முன்னேற்ற பாதையில் நம்ம இது ஆத்துமாவை குறித்து நான் ஜாக்கிரதையாக இருக்கணும், என் ஆத்துமா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனசு வச்சு நான் அதற்காக முயற்சி பண்ணாதான் என் ஆத்துமாவை பற்றி அக்கறை உள்ளவனா நான் இருக்க முடியும். ஏன்னா இது ரெண்டுமே என் கண்ட்ரோலில் கிடையாது. ஆவியும் என் கண்ட்ரோலில் கிடையாது, மாம்சமும் என் கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் ஆத்துமா என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ இந்த ஆத்துமாவை பாதிக்கிறதா என்னதுங்க? இந்த பாவம். அப்போ என்னுடைய ஆத்துமாவை பற்றி நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன நடக்குது பாருங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த இம்ப்யூட்டட் தொடர்ந்து வருகிற பாவத்தினாலே மரணத்தை நாம் சந்திக்கிறோம். ஆதாமுடைய பாவமும் என்னுடைய பாவத்தில் வந்து சேருகிறது. சரிங்களா? அப்போ நிறைய நேரம் நம்ம ஒரு வேளை இப்படி கேட்கலாம், ஒரு வேளை நம்ம ஆர்கியூ பண்ணலாம், என்னங்க நான் செஞ்ச பாவத்துக்கு என்கிட்ட கணக்கு கேட்குறது நியாயம், எங்கள் அம்மா அப்பா வந்து என்கிட்ட கேட்டால் செஞ்சாங்க அந்த பாவத்தெல்லாம், இல்லை ஆதாம் வந்து என்கிட்ட கேட்டால் செஞ்சார், இப்போ பழத்தை சாப்பிட்டுமா அப்படின்னு இல்லையே. அப்போது நிறைய பேருக்குள்ள இந்த கேள்வி வரும், தேவன் வந்து இந்த மாதிரி முற்பிதாவுடைய எவனோ ஒருத்தன் செஞ்ச பாவத்தை என்கிட்ட விசாரிச்சா அவர் அநீதியான தேவமாச்சு, ஹவு கேன் ஹீ பி அ ஜஸ்ட் காட், எப்படி அவர் நியாயமான ஒரு தேவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் இது உண்மையாலுமே இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா இந்த இம்ப்யூட்டேஷன், அதாவது தொடர்ந்து வருதல் அப்படின்றதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்கலன்னா தான் நம்ம இந்த கேள்வியை கேட்போம். இப்போ இந்த தொடர்ந்து வருதல்ன்றது இது பாவத்தினுடைய ஒரு நேச்சர், அது மாற்றவே முடியாது. இப்போ நாய் ஏன் குலைக்குதுன்னு போய் கேட்பீங்களா? ஒரு நாய் குலைச்சா நாய் ஏன் குலைக்குதுன்னு கேட்பீங்க, நாயோடைய சுபாவம் அது. நாய் ஏன் 4 காலில் நடக்குதுன்னு, இது ரொம்ப ரொம்ப சில்லியான ஒரு கொஸ்டினாக இருக்கும் இல்லையா? நாய் ஏங்க 4 காலில் நடக்கிறதுக்கு தான் அது உருவாக்கப்பட்டுச்சுன்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இந்த பாவத்தை ஏங்க என்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னா உங்ககிட்ட தான் கேட்பாங்க. ஏன்னா பாவத்தினுடைய சுபாவமே அதுதான். அந்த தொடர்ந்து வருகிற பாவத்தினுடைய சுபாவமே மேலிருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது பாருங்க. ஸோ அப்போ முதலாவது தோட்டத்தில் செஞ்ச பாவம் யார்? ஆதாம் எவ்வளோ தோட்டத்தில் செஞ்ச பாவம், அது பர்சனல் சின். ஏன்னா தனிப்பட்ட விதத்தில் அந்த கமாண்டை நமக்காக கொடுத்தாரு ஏசப்பா, பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கல, ஆதாம் கொடுத்தாரு. ஸோ அவங்க அந்த கனியை பூசிச்சப்போ அவங்க ஃபஸ்ட்டு பர்சனல் சின்ன செஞ்சாங்க. அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னா அவங்களுடைய பாவ சுபாவம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு போயிடுச்சு. காயினுக்கு வந்து யாராவது சொல்லி கொடுத்தாங்களா ஆபேலை கொல்லணும் அப்படின்னு? இல்லை, நேச்சுரலாகவே அந்த பாவ சுபாவம் உள்ளே போனனால ஒரு எரிச்சல்லையும் பொறாமையிலையும் காயின் என்ன பண்ணிடுறான்? ஆபேலை கொன்னுடுறான். ஸோ இதுதான் அந்த பாவத்தின் சுபாவம்னு பார்க்குறோம். அடுத்து மூன்றாவதாக இப்போ ஆதாம் ஏவாள் செய்ததான பாவத்தினுடைய அந்த தாக்கம் என்ன ஆகுதுங்க? அப்படியே காயின் இறந்து போயிட்டாரு, காயின் அப்புறம் இந்த பக்கம் சேர்த்து இந்த வம்சத்தின் மூலமாக அப்படியே வந்து 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 இன்னைக்கு யார் வரைக்கும் வந்துருச்சு? நம்மள வரைக்கும் வந்துருச்சு. இப்போ என் பிள்ளைகள் பிறப்பாங்க பார்த்தீங்களா, என் பிள்ளைங்க பிறக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்? இதுவும் அப்படியே தொடர்ந்து போகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நம்ம எல்லாருமே இந்த 3 காரியத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணும். ஒன்று தனிப்பட்ட பாவம், இன்னொன்று பாவத்தின் சுபாவம், அது என் முற்பிதாக்கிட்ட வருது. அடுத்ததா தொடர்ந்து வருகிற பாவம், அது என்னது? ஆதாம் கிட்ட இருந்து வர்றது. இப்போ இந்த 3 விதத்தில் பாவம் என்னை மேற்கொள்ள நினைக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த பாவம் எப்படி, நல்லா கவனிக்கணும், நான் முடிக்க போறேன். பாவம் எப்படி பல தலைமுறையா ஆதாம் கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி ஜீசஸ் கொடுக்குற ரெமெடியும் அதை விட சூப்பர். என்ன தெரியுங்களா? நீதியும் அதே மாதிரி தான். இப்போ எங்க அம்மா அப்பா நீதி உள்ளவங்களா இருந்தா அவங்க பிள்ளையாகிய நானும் எப்படி இருப்பேன்? அந்த நீதி எனக்கு வரும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்தாங்கன்னா பிள்ளைகளும் கண்டிப்பாக நீதி உள்ள பிள்ளைங்களா இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அந்த பர்சனல் சின் இருக்கும், அவங்க தனிப்பட்ட காரியங்களில் அவங்க பாவம் செய்கிறவங்க, மீறுதல்கள் அதெல்லாமே இருக்கும், அக்கிரமங்கள் மீறுதல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க அவங்க இன்ஹெரிட் பண்ணுவாங்க, எதை சுதந்திரிப்பாங்க அப்படின்னா அவங்க நீதியை சுதந்திரித்து கொள்வாங்க. அப்போ பெற்றோர், அதாவது நம்மளுடைய பெற்றோராகி நீங்கள், இப்போ நம்ம எல்லாருமே இப்போ எங்கள் அம்மா அப்பா செபிக்கிறவங்களா நீதி நிறைஞ்சவங்களா இருக்கும்போது அந்த நீதி என்னையும் பற்றி பிடிக்கும். அப்போ நான் நீதியோடு வாழும் பொழுது ஐ எம் நாட் ஜஸ்ட் லிவிங் ஃபார் மை செல்ஃப், ஐ எம் ஆல்சோ லிவிங் ஃபார் மை ஜெனரேஷன்ஸ் ஃபார் 1000 years. இன்னும் அடுத்து வரப்போகிற 1000 வருஷமோ 2000 வருஷமோ. ஆனால் என் தலைமுறைக்கு நீதி நிலைநிற்கணும்னா நான் இப்படி இருக்கணும், நீதி உள்ளவனா இருக்கணும். ஸோ ஏசப்பா அந்த ஒரு ரெமெடி அழகாக நமக்கு கொடுக்குறார் பாருங்க. ரோமர் 5:21 சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது.
ஸோ ரெமெடியும் நமக்கு ஏசப்பா கொடுத்துட்றாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம அந்த இம்ப்யூட்டட் சின், தொடர்ந்து வருகிற பாவத்தை நினச்சி அப்படியே நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவின் நீதியை தரித்து கொள்ள நான் பழக்கி கொள்ளும் பொழுது, நான் சொன்ன மாதிரி இது ஒரு நாளில் நடந்து விடுகிற சம்பவம் அல்ல. ரட்சிக்கப்படுற நாள் அன்னைக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை, அனுதினமும் கிறிஸ்துவின் நீதியை நான் தரித்து கொள்ளும் பொழுது என்னுடைய தலைமுறையும் எப்படி ஆகிறாங்க? நீதியை தரித்து கொள்ளுகிற சந்ததியாக அவர்கள் மாற்றப்படுகிறாங்க. அதனால தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ், குடும்பத்தினுடைய சுதந்திரம்ன்றது கர்த்தர் நீங்கள் இஸ்ரவேலர்கிட்ட பார்க்கும்போது 1000 தலைமுறை அப்படின்றத நீங்கள் பல இடங்களில் கர்த்தர் சொல்லுவார். 1000 தலைமுறை, ஃபார் தௌசண்ட்ஸ் ஜெனரேஷன். அப்படின்னா லிட்டரலாக 1001 வரைக்கும் தான், 1001க்கு மேலே கிடையாது அப்படின்னு கிடையாது. 1000ன்றது ஒரு பேச்சு வழக்கு, சரிங்களா? 1000 தலைமுறைன்னு என்ன அர்த்தம்? என்லெஸ்ன்னு அர்த்தம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அம்மா அப்பா நல்லா ஜெபிக்கிற பெற்றோர், எங்கள் பாட்டி தாத்தா ஜெபிக்கிறவங்க, அவங்களுடைய பிள்ளைங்க அவங்க ஜெபிக்கிறவங்க. இப்போ நான் ஜெபித்து என்னுடைய மனைவியும் நாங்கள் ஜெபிக்கிறதுன்றது எங்களுக்கு என்னவா மாறணும் அப்படின்னா ஒரு பழக்கமாக மாறணும். இது நான் ஒரு டிசிப்ளினாக செய்யணும். கிறிஸ்துவனுடைய நீதியை தரித்து கொள்றதுன்றது எனக்கு ஒரு டிசிப்ளின், அதாவது அனுதினமும் நான் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு. இது தானே எனக்கு வந்துடாது. இப்போ நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால, எங்கள் அம்மா அப்பா ஜெபிக்கிறவங்களா இருந்து நான் பிறந்ததுனால நான் நீதியை சுதந்திரித்து கொள்ளலாம். ஆனால் எனக்கு அடுத்த தலைமுறைக்கு நீதி போகாது. ஏன்னா அந்த நீதியை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் அனுதினமும் மாம்சத்துக்கு மறிக்கணும், என் சுயத்தை சாகடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும், சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்துவின் நீதியை அனுதினமும் என்ன பண்ணணும்? நான் தரித்து கொள்ளணும். இதை நான் ரெகுலர் டிசிப்ளினாக எப்போ வரைக்கும் செய்யணும்? ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் செய்யணும். அப்படி நான் செஞ்சேன்னா மாத்திரம்தான் எனக்கு அடுத்த தலைமுறை எப்படி இருக்கிறாங்க? ஆசீர்வாதத்தை, கிறிஸ்துவினுடைய நீதியை, இயேசுவின் நீதியை சுதந்திரித்து கொள்றவங்களா இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஜெனரேஷனல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ், கிறிஸ்துவனுடைய நீதியினுடைய ஆசீர்வாதம் தலைமுறைக்கும் 1000 தலைமுறைக்கும் வந்துருச்சுன்னா, அப்போ ஒருத்தர் மட்டும் அந்த 1000ல் 1% மட்டும் நீதியோடு இருந்தால் போதுமே, அப்போ மற்றவங்கெல்லாம் நீதியை காக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஆகிப்போயிடும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கலாம்? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தா போதும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணிட்டாங்க? புண்ணியம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா அப்பா புண்ணியம் தான் எனக்கு சேரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் பாவத்தை மேற்கொள்கிறவங்களாகவும் இருக்கணும், முற்பிதாக்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறவங்களாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் தொடர்ந்து வருகிற பாவத்தை மேற்கொள்றதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறாரு. தொடர்ந்து வருகிற நீதியை நீ தரித்துக்கொள். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை நம்மளுடைய உடைமையாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? வெறும் வேத வாசிப்பு, வெறும் பைபிள் மாத்திரம் இல்லை, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், தேவ பிரசன்னத்தை குறித்த உணர்வு நம்மகிட்ட எப்பயுமே இருக்கணும். கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறாரு, நட்சத்திரத்துக்கு போனாலும். ஸோ தாவீது பாருங்க, எல்லா இடங்களிலுமே இந்த மாதிரி வசனங்கள் பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதத்தில் அது சங்கீதம் ஒரு அழகான ஒரு புத்தகம். சங்கீதத்தை நம்ம படிக்கிறதுக்கு வாழ்நாள் பத்தாது. வெறும் சங்கீதத்தை மாத்திரம், இருக்கிற 150 சங்கீதத்தை மாத்திரம் படிக்கிறதுக்கு வாழ்நாளே பத்தாது. அவ்வளவு ஆழமான காரியங்களை கர்த்தர் மோசே மூலமாக, தாவீது மூலமாக, ஆசாப் மூலமாக, இன்னும் சங்கீதத்தை எழுதினதான பரிசுத்தவான்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவ்வளவு ஆழமான வெளிப்பாடுகள் சங்கீத புத்தகத்துக்குள்ளாக இருக்கிறது. ஸோ ரெகுலராக சங்கீதத்தை வாசிக்கிறது நல்ல ஒரு பழக்கம், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த நீதியை சுதந்திரித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ தேவன் இந்த நீதியை நமக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய தலைமுறையிலும் அந்த நீதி தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. ஸோ அப்போ பாவத்தினுடைய அந்த தொடர்ந்து வருகிற அந்த தாக்கம் மாற்றப்பட்டு கிறிஸ்துவனுடைய நீதி தொடர்ந்து நம்முடைய சந்ததியிலே பெருகி கொண்டே இருக்கிறதா இருக்கிறது, சரிங்களா? ஸோ அப்போ நம்முடைய கவனம் எதன் மேலே இருக்கணும் அப்படின்னா தேவன் மேலே இருக்கணும். ரெண்டாவதா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுல நம்முடைய முழு கவனத்தை செலுத்தணும். அடுத்து மூன்றாவதா இதை தனிப்பட்ட பாவத்தின் சுபாவம், இந்த தொடர்ந்து வருகிற பாவத்தை குறித்து எப்பயுமே உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். அதை ஐடென்டிஃபை பண்ணி உடனே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம யாருமே சொல்லவே கூடாது எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறான், அப்பா மாதிரி இருக்கிறான், தாத்தா மாதிரி பண்ணான். அந்த பேச்சுக்கு நம்மளுடைய வீட்டில் இடமே இருக்கக்கூடாது. நான் எங்கள் அம்மா மாதிரி பண்ணக்கூடாது, எங்கள் அப்பா மாதிரி நான் செய்யக்கூடாது, எங்கள் தாத்தா மாதிரி நான் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை
தரித்தவங்களா தான் இருக்கணும். சரிங்களா? இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, பாருங்க, ரெண்டு, ஒன்று பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாதான், அடுத்ததா தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இதை தான் நம்ம ரெகுலராக செய்யணும். ரெகுலராக இல்லை, டெய்லிக்கும் எப்பப்போலாம் நினைப்பு வருதோ அப்போ நம்ம இதை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தாவே, அநீதிக்குரிய காரியமாக என்னுடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் இருக்கக்கூடாது, நீதிக்குரியவனான இருக்கணும். நீதிக்குரிய ஆயுதங்களாக என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் இந்த பாவத்தை குறித்து நம்மோடு பேசியிருக்கிறார். தனிப்பட்ட பாவம், பாவத்தினுடைய சுபாவம், தொடர்ந்து வருகிற பாவம் என்று சொல்லி 3 பிரிவுகளில் நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாவற்றையும் நம்ம இந்த நாளில் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதில் ரொம்ப நமக்கு தெளிவான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இனியும் நாம் இந்த பாவ காரியங்களோடு நாம் வாழக்கூடாது, இந்த பாவ கிரியைகளோடு நாம் இருக்கக்கூடாது. அதே போல் அனுதினமும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அனுதினமும் பாவங்களை அறிக்கை செய்து நீதியின்படி வாழ்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் இந்த நாளில் பேசியிருக்கிறார், உணர்த்துகிறார். நம்மளுடைய குடும்பத்தில், நம்முடைய தலைமுறையில் பரம்பரையாக தொடர்ந்து வர்றது இயேசு கிறிஸ்துனுடைய நீதியாக இருக்க வேண்டுமே ஒழிய பாவத்தினுடைய சுபாவங்கள் தொடர்ந்து வரக்கூடாது. ஆதாமின் இடத்திலிருந்து வருகிற பாவத்தின் சுபாவங்கள் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு போவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. நாம் நீதியை செய்கிறவர்களாய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய நீதியை தரித்து கொண்டவர்களாய் வாழ்வதற்கு நம்ம இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த கிருபையான இந்த இரவு நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு நீர் பேசி இந்த வார்த்தைகளை தெளிவுபடுத்தி இருக்கிறீர். பாவத்தினுடைய தன்மை எங்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களை பாவத்திற்கு அடிமைகளாக இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கும் அநீதிக்குரிய காரியங்களுக்கும் அவலட்சணமான காரியங்களுக்கும் செய்வதற்கு வாசலாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா, அதன்படி இந்த நாளில் எங்கள் தனிப்பட்ட பாவம், பாவத்தின் சுபாவம், தொடர்ந்து வருகிற பாவம் என்கிற இந்த 3 காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதிலிருந்து விடுதலை தருவதற்கான வழிகளையும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆகையினாலே எங்களுடைய ஆத்துமாவிலே மறைந்திருக்கிற காரியங்களை தேவனுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையினாலோ அப்பா, கர்த்தருடைய பிரசன்னத்தினாலோ அதையெல்லாம் கர்த்தர் அப்பா நீர் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வருவீராக. மறைந்திருக்கிற அநீதிக்குரிய கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாய் வரட்டும் ஆண்டவரே. அவையெல்லாம் வெளியேற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை முழுவதுமாய் எங்கள் வாழ்க்கையிலே தரித்து கொண்டவர்களாய், நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் பின்பதாக வருகிறதான தலைமுறையாய் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை சுமக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் எங்கள் மாம்சத்திற்கு மேலாக ஜெயம் எடுக்க, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மாம்சத்திற்குரிய கிரியைகளை, பாவத்தினுடைய சுபாவங்களை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைய, ஒவ்வொரு நாளும் மாம்சத்திற்கு சாக, சுயத்திற்கு சாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீதிக்கு பிழைத்திருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீர். இதனால் நீர் மாத்திரம் உயர்ந்திருங்க. எங்களோடு தொடர்ந்து நீர் பேசும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.